வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். இந்தியாவில் ஆண்டுதோறும் சினிமா துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்மபூஷன் விருது அளிக்கப்படுவது உண்டு. அந்த வகையில் இந்த முறை 139 பேருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இதில் நடிகர் அஜித், நடிகை ஷோபனா ஆகியோரின் பெயரும் இடம்பெற்றது. சினிமாவை போன்று பல்வேறு துறையில் இருப்பவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் கையால் விருதுகளை பெறுவார்கள். இது குறித்த ஒரு பார்வையை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் அஜித்குமார். கார் பந்தயங்களில் உலக அளவில் சாதனை படைத்து வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் அஜித்குமாரின் அணி 3வது இடத்தை கைப்பற்றியது. இதனை கௌரவிக்கும் விதமாக அஜித்திற்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது அளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக நடிகர் சிவாஜி கணேசன் 1984ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார். அவரைத் தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோர் பத்மபூஷன் விருதை பெற்றார்கள். இவர்களைத் தொடர்ந்து நடிகர் விஜயகாந்த் இறந்த பிறகு அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் தமிழ் சினிமாவில் பத்மபூஷன் விருது பெறும் 5வது நபர் நடிகர் அஜித்குமார். இதன் மூலம் தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்த நடிகராகவும் திகழ்கிறார். இவருக்கு அவரது ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இன்று அந்த பத்மபூஷன் விருதை பெறுவதற்காக இன்று காலையிலேயே தனது குடும்பத்துடன் டெல்லி புறப்பட்டு சென்றார் அஜித்குமார். தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு தருணம் தற்போது நிறைவேறியிருக்கிறது. நடிகர் அஜித்குமார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் பத்மபூஷன் விருதை பெற்றார். இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அஜித்குமாரின் பெயரை அறிவித்ததும் எழுந்து நின்ற அஜித் சபையில் இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும்படி தலை வழங்கி வாழ்த்து சொன்னார். அங்கு நம் நாட்டின் பிரதமர் மோடி அமர்ந்திருந்தார். ஆனால் அஜித் அவரை கண்டுகாதது போல் தெரிகிறது. பத்மபூஷன் விருதை பெறுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பார்த்து தலை வணங்கி வணக்கம் செய்தார். அவரது மரியாதையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் அஜித்திடம் பத்மபூஷன் விருதை வழங்கினார். அப்போது அனைவரும் கைகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இருப்பினும் நாட்டின் பிரதமரை கண்டுகொள்ளாமல் சென்றது சர்ச்சையாகியுள்ளது. மேலும் திரைப்பிரபலங்கள் பலருமே சமூக வலைதளங்களில் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அஜித் ரசிகர்கள் என்று சொல்வதற்கு பெருமை அடைவதாகவும் இதைவிட வேறு என்ன வேணும் ஒரு ரசிகனுக்கு எனவும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அஜித்தின் திறமைக்கு கிடைத்த பரிசு என்றும் ஆனந்த கண்ணீரோடு தெரிவிக்கின்றனர். தற்போது அஜித் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருக்கிறார். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.